ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் வீட் பாஸ்தா பார்க்க போகிறோம். அதுக்கு நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாவை இப்போ நம்ம 2ஆக பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சப்பாத்தி அளவுக்கு உருண்டை வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு உருண்டையை மட்டும் வட்டமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி நல்லா இழுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு வட்டமாக நம்ம எல்லா இடமும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வட்டமாக செஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த மாவு உரித்து எடுத்திங்கன்னா வட்டமாகிறது மட்டும் தனியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாவெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிச்ச மாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சு இது ஒரு உருண்டையாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வட்டமாக இருக்குல்ல, வட்டமாக இருக்கும் ஒரு வட்டத்தை கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சரி பாதியாக இப்படி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆச்சு. இதே மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சென்டரில் இப்படி அமுக்கியிருக்கோம்ல, இப்போ இந்த இதை நீங்கள் இப்படி அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டரில் இப்படி அமுக்குனீங்கன்னா இந்த ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தாலாம் செஞ்சாச்சு. இப்போ நம்ம செஞ்ச பாஸ்தாவை ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவின பிளேட்டில் இந்த பாஸ்தாவெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் எல்லாம் வச்சாச்சு. இட்லி பண்ண தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த இட்லி தட்டை அதில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இந்த பாஸ்தா உள்ளே வச்சு நம்ம மூடி போட்டு கை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்கறியும் சீரகமும் சோம்பும் போட்டுக்கோங்க. நல்லா பொரிக்கட்டும். நம்ம இதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கூடயே கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கூடயே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. நான் கேரட்டும் பீன்ஸும் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம கேரட் பீன்ஸ் போட்டு லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த கேரட் பீன்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரட் பீன்ஸு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கூடயே பொடிகள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த பொடிகள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மசாலா கொஞ்சம் ஒட்டாமல் வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் தனித்தனி இப்படி ஊற்றி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உதிரியாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பாஸ்தாவை நம்ம இந்த மசாலா நல்லா கொதிக்குதுல, இப்போ இந்த பாஸ்தாவை ஃபுல்லாக இந்த மசாலாவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மல்லிச்செடியையும் இந்த பாஸ்தா மேலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஹோம்மேட் வீட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.